ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ஹேர் ஸ்டைல் தான் செய்து காட்ட போகிறேன். ஓகே, இந்த மாதிரி நடுவிச்சு பிரித்து இதன்றேன். இந்த ஹேர் ஸ்டைல் நார்மலாக ஒரு லெஹங்காக்கு, சாரிக்கு, ரிசப்ஷனுக்கு கூட செய்கிறதுக்கு நல்ல அழகாக இருக்கும். இந்த மாதிரி நடுவிச்சு பிரிச்சுட்டு முன்னுக்குள்ளே முடிய இந்த மாதிரி ஒரு கொஞ்சத்தை எடுக்கிறேன். அதை பிறகு நல்ல வடிவாக நீட் பண்ணிவிட்டு என்னென்னா இதில் ஒரு 3 பின்னலுக்கு மாதிரி எடுக்க போகிறேன். இந்த 3 பின்னலுக்கு பிரிச்சுட்டு தான் அந்த சைடில் இருந்து எடுத்துக்கொண்டு வர போகிறேன். இந்த ஹேர் ஸ்டைல் இந்த மேலே மாதிரி தான் பின்னல் வரப்போகுது, சைட்டுக்கு வராது. இந்த உச்சி பக்கத்தோட மேலே வரும். அப்போ அந்த சைட் பக்கத்துக்கு எடுத்து திருப்பி அந்த அங்காளி பக்கத்தில் நடுவுச்சி பிரித்த சைட்டில் உள்ள முடியை எடுத்து அந்த மாதிரி அந்த தொங்கல் மட்டும் இந்த மாதிரி பின்னி கொண்டு போகிறேன். இந்த மாதிரி பின்னும் போது சிக்கி இருக்கக்கூடாது முடியல, அப்போ தான் அது ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு பிரித்து பின்னும் போதும். இந்த மாதிரி நீங்கள் கேளி முடியாக இருந்தால் ஸ்ட்ரைட் பண்ணினீங்கன்னா இந்த ஹேர் ஸ்டைல் நல்ல ஒரு அழகாக வரும். இந்த மாதிரி ஃபுல்லாகவே அங்கே பின் பக்கம் மட்டும் பின்னி கொண்டு போகிறேன். இது கூட இல்லாட்ட முகத்துக்கும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி வரும். ஓகே, மேல் பக்கம் இந்த மாதிரி பின்னல் வரப்போகுது. இதை பின்னால் கொண்டே நான் ஒரு கிளிப் குத்த போகிறேன். இல்லையாண்டா நீங்கள் அதில் ஒரு குட்டி பூல்பேன் போட்டால் ஓகே. சின்ன இதில் நான் இதுக்கு ஒரு கிளிப் தான் தெரியாத மாதிரி இந்த மாதிரி குத்திட்டேன். இதே மாதிரி இப்போ மெட்ட பக்கத்துக்கும் அதே மாதிரி கொஞ்சத்தை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பின்னுறேன். ஓகே, நான் அதில் சொன்ன மாதிரி தான் சைட்டுக்கு ஒரு அளவுக்கு பிறகு எடுக்கக்கூடாது. அப்போ தான் இந்த கண்ண சைட்லேருந்தே கீழ் பக்கத்துக்கு முடி வரைக்க அது ஒரு வடிவாக இருக்கும். இந்த மாதிரியே விடையில் நான் இன்னும் இதுக்கு ஹீல் பண்ணி செய்ய போகிறேன். அப்போ அதுக்கு நல்ல ஒரு அழகாக இருக்கும். இந்த மாதிரி இது ஈஸியான பின்னல். நீங்கள் சும்மா இருக்கிற டைமில் பின்னி பழகினீங்கண்டா இப்போ நீங்கள் யாருக்கும் செய்து விடும்போதும் உங்களுக்கு செய்யும்போதும் அது சுகமாக இருக்கும். செல்ஃபாக நாங்கள் எப்படி செய்கிறேன்னு செய்து காட்டுறேன். இது இப்போ பொம்மைக்கு செய்கிறது கொஞ்சம் ஈஸி, செல்ஃபாக செய்ய இது இந்த ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது எப்படி சுகமாக செய்யலாமன்றதும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகே, இந்த மாதிரி ஃபுல்லாகவே பின்னி கொண்டு வந்துட்டு அந்த அளவை பார்க்கணும். மெட்ட பக்கத்துக்கு எங்கே குத்தி இருக்கிறோமோ அதே ஷேப்புக்கு கிளிப்பை நல்ல வடிவாக ஃபிட்டாக கலராத மாதிரி குத்தணும். அதுக்கு பிறகு இந்த மாதிரி ரெண்டும் சென்டரில் இருக்குது. இப்போ பேபிலிஸ் மார்க்கில் இருந்து தான் ஹேலரால் இப்போ ஹேல் பண்ணுறேன். இப்போ முன் பக்கத்தை ஒரு கொஞ்சமாக எடுத்து தான் ஹேல் பண்ணுறேன். ஏனெண்டா இப்போ கூட எடுத்தோம்னா அந்த ஹேல் நிற்காது. இது கொஞ்சம் இந்த ஹேல் குட்டி கேள் இல்லை, அந்த அலை மாதிரி வர மாதிரி ஹேல் இது கொஞ்சம் வடிவாக இருக்குன்னு இப்போ கூட இந்த மாதிரி பெரிய அலை மாதிரி வர ஹேலைத்தான் நிறைய பேர் விரும்புகிறாங்க. அப்போ இந்த கேள் நல்லா இருக்கும். இந்த மாதிரி நாங்கள் கீழே விட்ட முடியல இருந்து அந்த தொங்கல்ல இருந்தே கொண்டு போய் இந்த மாதிரி ஹேல் பண்ணணும். இப்போ நான் ஹேர் ஸ்ப்ரே ஒன்றும் ஹேல் பண்ணக்கு முன்னம் போடலை. ஹேல் பண்ணி முடித்த பிறகு தான் ஹேர் ஸ்ப்ரே போட போகிறேன். அப்போ தான் அந்த நேச்சுரல் தன்மை ஒன்று தெரியும். மற்றது அந்த இப்போ நாங்கள் ஸ்ப்ரேயை நிறைய போட்டுட்டு ஹேல் பண்ணுவோமா இருந்தால் சில டைம் அந்த ஹேலரில் ஒட்டின மாதிரி முடி கலராமல் இருக்கும். அது நேச்சுரலாக விட்டாலும் ஒரு தெரியும். நாங்கள் ஹேல் ஸ்ப்ரே போட்டு இது ஏதோ கஷ்டப்பட்டு செய்திருக்கிற மாதிரி அந்த ஹேலை பார்த்தா தெரியும். இந்த மாதிரி க்யூட்டாக இருக்கும்போது ஒரு அழகாகவும் இருக்கும், அது ஒரு ப்ரொஃபஷ்னலாக நல்லாவும் இருக்கும். அப்போ அதை செய்கிற முறைன்றது ஒன்று இருக்குது. ஈஸியாக செய்த மாதிரியும் ஒரு ஃபீலிங் இருக்கும் பார்க்க. ஓகே, இந்த மாதிரி ஃபுல்லாகவே வடிவாக செய்துட்டு இப்போ பின்பக்கத்துக்கும் செய்கிறேன். அப்படியே கீழ் மட்டும் செய்து கொண்டு போகிறேன். நான் இங்கே கன்னத்தடியில் சேர்க்க தலைக்கு மேலியாக செய்து நான் அப்புறம் கீழே ரங்க கொஞ்சம் பதிச்சு கொண்டு போகிறேன். ஏன்னா நான் மேலியாக செய்வேனா இருந்தால் அந்த கேர்லிங் கொஞ்சம் ஏறின மாதிரி வந்துடும். அதுக்காக கொஞ்சம் பதிச்சு கீழ் பக்கத்துக்கு மட்டுமா அந்த ஹேலை செய்து கொண்டு இந்த மாதிரி போகிறேன். ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஹேல் பண்ணி விடும்போது இப்போ மெல்லிய பிள்ளைகளாக இருந்தால் கூட ஒரு பொலிவாகவும் நல்ல ஒரு அழகாகவும் இருக்கும். இந்த ஹேர் ஸ்டைல் சும்மா விரித்து விடுறது அது ஒரு வடிவு, விரித்து விட்டு ஹேல் பண்ணுறது ஒரு வடிவு. இந்த மாதிரி பின்னி போட்டு செய்யும்போது அது ஒரு வித்தியாசமான அழகாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஃபுல்லாகவே வடிவாக ஹேல் பண்ணணும். ஓகே, நான் திருப்பி சொல்கிறேன். கணக்கு எடுத்தீங்கன்னா ஹேலர் என்ன நல்ல விலையான ஹேலராக இருந்தாலும் உங்களுக்கு ஹேலிங் நிற்காத மாதிரியே இருக்கும். பேருக்கு இதுதான் ப்ராப்ளம், ஹேலிங் நல்ல வடிவாக நிற்கிது இல்லையாண்டு. ஓகே, நான் செய்து கொண்டு கேட்க என் மகள் அது யாரில் விடுறா வேற நல்ல ஒரு அழகாகவும் நல்ல வடிவாகவும் இருக்குது.
செய்து முடித்த பிறகு அவள் வந்துட்டா என் ரூமுக்கு. இந்த நேச்சுரல் தன்மை இந்த மாதிரி கேள் பண்ண படியாக தான் நிற்கிது. இதையே நாங்கள் கேஸ் ஸ்ப்ரே போட்டு செய்திருந்தால் அது ஒரு நேச்சுரலான ஹேள் மாதிரி இருக்காது, ஒரு அழகாக இருக்காது. ஓகே, இந்த மாதிரி ஃபுல்லாகவே செய்துட்டு இப்போ மெட்ட பக்கம் செய்கிறேன். மெட்ட பக்கத்தையும் அதே மாதிரி. நீங்கள் இப்போ ஏன் வந்தீங்க? அப்போ நான் மிஸ்ஸு செய்துட்டேன். அழிக்க மாட்டீங்களா? அழிக்க மாட்டீங்களா? அப்படியே வச்சிருக்க மாட்டீங்களா? அம்மாவில் பாசமா? ஓகே, வச்சுக்கொண்டே இருங்க. நான் வீடியோ செய்வோம் காக்கல் வந்துட்டேன். நம்ம அப்போ கேள் பண்ணுறது கூட மீதி எழுத்து மற்றது லெஹங்கா பொருளுக்கெல்லாம் நல்ல ஒரு அழகாகவும் வடிவாகவும் இருக்கும். சோஃபி முதல்ல சொல்லிவிட்டு அதான் அந்த ஸ்லோ மோஷனில் வீடியோ எடுத்தாண்டி இப்போ ஃபியோனா தானும் செய்ய வேணுமென்னு சொல்லிட்டு 2 செய்து பண்ணுறக்குன்னா ஓகே. சின்னாக்களோட அப்படியே போகும் எனக்கு வீடியோ செய்கிறதுல. அவங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க, எனக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ எனக்கு வீடியோ செய்கிறதுல கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். ஓகே, இப்போ எனக்கு கேள் பண்ணி முடியுது. கேள் பண்ணின பிறகு தான் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறேன். ஸ்ப்ரே பண்ணும்போது இப்போ கிட்ட கொண்டு இந்த மாதிரி அடிக்காமல் தூர வச்சு ஸ்ப்ரே பண்ணுறேன். ஏன்னு சொன்னால் அந்த கிட்ட வாடிச்சோடனே டக்குன்னு அந்த ஒரு ஃபிட்டான தன்மை கொண்டு வந்துடும். அப்போ தூர வச்சு அடித்தா எல்லாமே ஸ்ப்ரேயும் நல்லா ஆக திக்கான ஸ்ப்ரேயாக இல்லாமல் கொஞ்சம் நைஸான ஸ்ப்ரேயாக இருந்தால் நல்லா. திக்கானண்டா அப்படியே கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். இந்த மாதிரி திருப்பி ஹேரை கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்ல வடிவாக இருக்கும். இது உங்களுக்கு ஃப்ரீயான டைம்களில் செய்து பார்த்தீங்களா அது விளங்கும். உடனும் செய்யும் போது என்ன விஷயமும் கஷ்டமாக இருக்கும். முதலே ஃப்ரீயாக இருக்கிற நேரம் செய்து பாருங்க. ஓகே, இந்த வீடியோ தான் இன்றைக்கு போட்டிருக்கேன். இது பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய்.